ஹோலி லைஃப் வாழ சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. மியூசிஷியனா நான் சண்டே எப்படி ப்ரிப்பேர் வந்து யாராவது சொல்றீங்களா? ஏன் சர்ச்சில் வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் தான் வர்ஷிப் நடத்துமா? நாங்களும் நடத்தலாம்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்குன்னா சர்ச்சில் கூடவா ட்ரெஸ் கோட் இருக்கு? இங்கே கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஆராதனைனா என்ன? சில நேரம் காட் ஸ்பாஷியல் மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கமா வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படி நீங்க படுத்துறீங்க, போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளோ இளைஞ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதில் சொல்லுங்கள். நான் உங்கள் தீபா. ஓகே, நான் போன வாரம் வந்து உபவாசத்திற்கான கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். அது இன்னும் முடிக்கலை. ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த எபிசோட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க அந்த கொஷின்ஸ்க்கான கண்டினியூஷன் எடுத்துகிட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போய் நம்ம ஆன்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ ஆன்ட்டி. தேங்க்யூ தீபா. ஆன்ட்டி, நம்ம போன வாரம் வந்து இந்த உபவாசத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆன்ட்டி. ஓகே, வெரி குட், கேளுக்கலாம் ஆன்ட்டி. இப்போ இந்த ஃபாஸ்டிங், லாங் டர்ம் ஃபாஸ்டிங் முடிக்கும் போது அது எப்படி ஆன்ட்டி பிரேக் பண்ணுறது, அது கொஞ்சம் இது இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 40 நாள் ஒன்றுமே சாப்பிடல. சிலர் வந்து இந்த பார்ஷியல் ஃபாஸ்ட்டெல்லாம் இருக்கிறாங்க. அந்த பார்ஷியல் ஃபாஸ்ட்டெல்லாம் நோ ப்ராப்ளம், அது இட்ஸ் நாட் அ ஃபாஸ்ட் அட் ஆல். ஆக்சுவலி உண்மையிலே சொல்லப்போனால் கறிமீன் சாப்பிடல, நான் 2 நாட்கள் 40 நாட்கள் கறிமீனே சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து உங்கள் சரீரம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 40 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாம வெறும் தண்ணியோ வெறும் ஜூஸையோ ஃப்ளூயிட்ஸோ மட்டும் நான் குடிச்சிக்கிட்டேன் அப்படின்னாக்கா உங்கள் பாடி வந்து இப்போ என்ன ஆயிருக்கும்னாக்கா அந்த வயிறு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது டைஜஸ்ட் பண்ணுற அந்த கப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் இல்லை. பல நாட்களாக வயிறு சுருங்கி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் போய் நிறைய 40 நாள் சாப்பிடாததெல்லாம் நான் சாப்பிடணுன்னு போய் தலை கீழே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட முடியாது. அப்படி ஹெவியாக சாப்பிடும்போதும் அது வந்து வயிற்றுக்கு நல்லதே கிடையாது. அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை உருவாக்கும். ஸோ இன்டைஜஷன் வரும், மேபி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரலாம், நிறைய காரியங்கள் நடக்கும். எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் ஃபாஸ்ட்டை நம்ம பிரேக் பண்ணும்போது மெதுவாக அதை பிரேக் பண்ணணும். வெரி ஸ்லோலி, ரொம்ப கிராஜுவலாக, மேபி ஓவர் அ வீக் ஆர் 10 days கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை ஸ்லோவாக பிரேக் பண்ணி நம்முடைய நார்மல் ரொட்டீனுக்கு திரும்ப வர்றதுக்கு நம்ம அந்த டைம் எடுக்கணும். ஏன்னா வயிறு வந்து ரிமெம்பர், நீங்கள் ஃபாஸ்டிங் ஸ்பிரிச்சுவல் காரியமாக இருந்தாலும் அதில் ஒரு ஃபிசிக்கல் பார்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ அந்த ஃபிசிக்கல் பார்ட்டை நம்ம டினை பண்ண முடியாது. அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி வெளியில் கொண்டாடணும். ஸோ ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருந்தீங்கன்னா டேக் ஒரு 4 or 5 days அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு. 21 daysனால் அட்லீஸ்ட் ஒரு 10 days. 40 day ஃபாஸ்ட்னா ஒரு 20 daysக்கு உங்கள் டயட்டை ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், திரும்ப ஒர்க் அப் பண்ணி நார்மல் டயட்டுக்கு கொண்டாடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ட அந்த வயிறு திரும்ப அந்த ப்ராசஸில் செட்ரைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபுல் மீல்ஸ்க்கு திரும்ப வந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ நாங்கள் பொதுவாகவே ஒரு காரியத்தை அனுபவிப்போம். என்னென்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிட்டு வரும்போது இப்போ நாங்கள் வந்து பொதுவாக போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 weeks அட்லீஸ்ட் ஒரு 14 days இருந்துட்டு வருவோம். அப்போ அந்த நாட்டுக்கு போயிட்டு வரும்போதே என்ன ஆகிடும்னா அந்த நாட்டில் இருக்கிற உணவு வந்து நம்ம உணவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காரமே இருக்காது. ஈவன் காரம் இருந்தால் கூட ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த வெளிநாடுகளுக்கு போயிட்டு இந்தியா திரும்ப வந்தோடனே வாயில் வைக்க முடியாத சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கும். அந்த 20 days நம்ம சிஸ்டம் வந்து அந்த காரமே ருசி பார்க்காம திடீர்னு ருசி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்ஈஸி ஆகிடும், ரொம்ப வயிறெல்லாம் எரியும், அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே இந்த பிரச்சனைனா நீங்கள் யோசித்து பாருங்கள். சாப்பிடாமல் இருந்துட்டு திடீர்னு, அதுவும் நம்முடைய நாட்டினுடைய ஸ்பைசி ஃபுட்டை நம்ம திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தோன்னா ரொம்ப சரீரத்துக்கு பாதிப்புகள் நிறைய வரும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல், ஸ்லோவாக பிரேக் பண்ணுங்கள், மைல்டாக சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஹெவி ஃபுட்ஸ்க்கு போங்க. பொதுவாக நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஃபாஸ்ட்டு முடிக்கும் போதே நான் நான்வெஜ், சிக்கன், மட்டன் எல்லாம் வச்சு சாப்பிடணும். அது நல்லதில்லை, உங்கள் ஸ்டமக்குக்கு நல்லதே கிடையாது.
லைட் ஃபுட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிளாண்ட் ஃபுட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளியில் வர நார்மல் ஃபுட்ஸை ஆட் பண்ண ஆரம்பிங்க. தட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் த பாடி. சூப்பர் ஆண்டி. ஆண்டி, இப்போ இந்த உபவாசத்தினால என்ன பெனிஃபிட்ஸ் ஆண்டி? ஆவிக்குரிய பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறோம், அவருடைய பிளெஸிங்ஸை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம நினச்ச காரியம், ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய இடத்துக்குள்ளே நம்ம வரோம், பிரேக் த்ரூஸ் கிடைக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். சரீர பிரகாரமாகவும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எஸ்பெஷலி நீங்கள் இஃப் யூஆர் கோயிங் பியாண்ட் 3 or 4 டேஸ்க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா, உங்கள் பிளட்டு வந்து மோஸ்ட்லி இட் இஸ் டெடிகேட்டட் டு டைஜஸ்டிங் யுவர் ஃபுட். ஏன்னா நம்ம புசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சாப்பிட்றோம். நம்ம பிளட் சிஸ்டம் என்ன செய்யுது, முக்கால்வாசி நேரம் நம்ம வயிற்றில் இருக்கிற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே அது போயிடுது. பட் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, இந்த பிளட் வந்து மற்ற ஏரியாஸை, நம்ம பாடியில் இருக்கிற மற்ற ஏரியாஸில் கிளென்சிங் தேவையான ஏரியாஸில் வேலை செஞ்சு அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பை கொண்டாடுறதுக்கு அது வேலை செய்யும். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது சம்டைம்ஸ் ஹெட்ஏக்ஸ் வரும். நிறைய நேரத்தில் வந்து பாடியில் வந்து சில முடியாத காரியங்கள் தோணும். சம்டைம்ஸ் வி ஃபீல் வெரி டயர்ட், கிடினஸ் வரலாம், சிலருக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் பயந்து போய் ஃபாஸ்டிங்கை நிறுத்திடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப சீரியஸாக என்னால் முடியவே இல்லை அப்படி சப்போஸ் பிரேக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தெர் இஸ் நோ ஹார்ம். பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் விட்டுட்டு திரும்ப ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் பாடி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே. ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஃபாஸ்டிங்கில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து பாடியில் இருக்கிற நிறைய வேஸ்ட்ஸ், கழிவுகள் வெளியில் ஏறும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் நிறைய ஃப்ளூயிட்ஸ் குடிங்க. ஏன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் குடிக்க உங்களுக்கு சரீரத்தில் நல்ல அந்த தேவையற்ற காரியங்கள் வெளியேறதுக்கு இது பெஸ்ட்டு டைம். ஏன்னா பிளட் வந்து இந்த வயிற்றில் இருக்கிற டைஜஷன் ப்ராசஸே பார்க்காம மற்ற காரியங்களை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. மற்ற சரீரத்தினுடைய மற்ற பகுதிகளில் இருக்கிற குறைவுகளை அகற்றுவதற்கு அது வந்து கொஞ்சம் நேரம் செலவிட முடிகிற காலம்தான் இந்த ஃபாஸ்டிங் டைம். ஸோ இஃப் யூ ஃபாஸ்ட் கரெக்ட்லி, நல்ல ஒழுங்காக ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, சரீர பிரகாரமான பெனிஃபிட்ஸும் அதில் நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் திங் both spiritually and physically. சூப்பர் ஆண்டி. ஆண்டி, அப்போ இதுக்கு ஏதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ இருக்கா ஆண்டி இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது? ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் போதுமான ரெஸ்ட் எடுக்காமல் பல இடத்துக்கு போய் பல வேலைகளை செய்யணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இது என்ன பண்ணோன்னா, உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே அழுத்தும். ஸ்ட்ரெஸ்ஸு வந்தாலே கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் நம்ம வயிற்றில் செக்ரீட் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்படி செக்ரீட் ஆகும் பொழுது நம்ம வயிற்றில் சாப்பாடு இல்லாத பட்சத்தில் என்ன ஆகிடும்னா, அந்த வால், அந்த லைனிங் ஆஃப் த ஸ்டமக்கை வந்து அது அப்படியே அரிச்சிட்டு போயிடும். அங்கே தான் வந்து அல்சர்ஸ் வர ஆரம்பிக்கிறது. ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பி வெரி ஷுர், நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல ரெஸ்ட்டும் இருக்கணும், எக்ஸசைஸும் இருக்கணும், ஃப்ளூயிட்ஸும் நம்ம பாடிக்குள்ளே போயிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம கவனம் வச்சுக்கணும், இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஃபாஸ்டிங் இருக்கும்போது டீ அண்ட் காஃபியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஸ்டிமுலன்ஸ், அது வந்து நிறைய கெட்ட எஃபெக்ட்ஸ், பேட் எஃபெக்ட்ஸை நம்ம சரீரத்தில் செயல்படுத்தி விட்டுரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி ஃபாஸ்டிங் இருக்கிறது, சும்மா ஃபாஸ்டிங் எடுக்கிறது, தட் இஸ் நாட் குட். அப்படி பைபிளில் எங்கேயுமே ஆண்டவர் சொல்லவும் இல்லை அடிக்கடி ஃபாஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, நான் தீர்மானித்து நான் ஃபாஸ்ட் எடுக்கணும். அண்ட் ஐ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். அதுக்குரிய நேரத்தை நான் சொன்ன மாதிரி சும்மா பட்டினி கிடக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நான் ஆண்டவரோடு செலவிடுறதுக்கு அந்த நேரம் எனக்கு இருக்கணும். அப்போது எல்லா விதத்துலையும் ப்ரிப்பேர் ஆகிட்டு, இப்போ மேபி யூஆர் அ ஃபேமிலி பர்சன், எஸ்பெஷலி விமனாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து குக் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை வந்து கவனிக்கணும், எல்லாமே பண்ணணும். அப்படின்றப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனோட அந்த ஃபாஸ்டிங்குள்ளே போகலன்னா அதுக்குரிய அதில் நிறைய பேட் எஃபெக்ட்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேட் எஃபெக்ட்ஸை, சைடு எஃபெக்ட்ஸை நம்ம தவிர்க்கணுன்னா கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி அந்த ஃபாஸ்ட் எடுக்கிறது நல்லது. அப்படி திடீர்னு ஒரு பெரிய போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம் அப்படின்ற சுச்சுவேஷனில் 3 days. ஸோ இந்த பேட் எஃபெக்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து
சரியான முறைகளை நம்ம கையாண்டு இந்த ஃபாஸ்டிங் இருந்தோன்னா அதை நம்ம தவிர்க்கலாம். ஓ சூப்பர் ஆண்டி. ஆண்டி இப்போ இந்த உபவாசம் நம்ம வாழ்க்கையில் என்ன இம்பேக்ட் கொண்டு வரும் ஆண்டி? இப்போ நம்ம இம்பேக்ட் ஆஃப் ஃபாஸ்டிங்னு கேட்டோம்னா அதனுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஏசாயா 58 நிறைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நீதி நமக்கு முன்னாடி போகும், அவருடைய மகிமை நம்மளை பின்னாடி காக்குமா, அப்புறம் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு, வெளிச்சம் நமக்கு உண்டாகும்னு சொல்லியிருக்காரு, வழி நடத்துதல் தருவேன் இருக்கிறாரு, சுகம் கிடைக்கும்னு இருக்கிறாரு, கட்டப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த ஏசாயா 58 வாசித்தா ரொம்ப அழகாக அதில் இருக்கிற ஏராளமான பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் நம்ம வந்து வி ஹவ் ஹர்ட் காட்ஸ் வாய்ஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் கட்டாயமாக அந்த சுச்சுவேஷனில் நமக்கு கிடைக்கும். உபவாசத்தை சரியாக இருந்திருந்தோம், ஒழுங்காக கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வெறும் சும்மா பட்டினி கிடக்காம நம்ம அந்த மாம்சத்தை ஒடுக்கி ஆவியில் தேவனோடு கூட நெருங்கி போயிருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு அதிலிருந்து கிடைக்கும். ப்ளஸ் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் ஒரு லெவல் கூட நம்மளை முன்னேற்றி கொண்டு போவதற்கு ஆண்டவர் வந்து அதை பயன்படுத்த முடியும். ஸோ இது எல்லாமே நமக்கு த்ரூ ஃபாஸ்டிங் கிடைக்குது. சூப்பர் ஆண்டி. ஆண்டி இப்போ இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறோன்னு சொல்கிறோம், அந்த டைமில் வந்து இந்த ஒர்க் போகிறது அதெல்லாமே பண்ணலாமா ஆண்டி? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நாட் தட் நான் வேலைக்கு போகிறேன் அதனால் நான் உபவாசம் இருக்கக்கூடாது அப்படின்றது இல்லை. ஆனால் அந்த ஒர்க்குக்கு போகிற இடத்துல உங்களால் அந்த இடத்துல உபவாசம் இருக்கிற அந்த நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் உங்களால் ஜெபிக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். மேபி நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கலாம். அந்த கிளாஸ் ரூமில் நான் தனியாக அந்த 1 to 2 நான் உட்காந்து ஜாப் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் ஃபாஸ்டிங் இருங்க. இல்லைனா உங்கள் ஃபாஸ்டிங் பட்டினியாக மாறிடும். ஸோ அதில் பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்க வந்து பெஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா நைட் டைம்ஸில் அந்த ஃபாஸ்டிங்கை வைக்கிறது நல்லது. பட் நீங்கள் லாங் டேர்மாக கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய அட்வைஸ் பர்சனல், பட் இது நாட் நெசசரி அப்படி தான் பண்ணி ஆகணும்னு இல்லை, பெஸ்ட்டு வந்து அந்த பீரியடுக்கு ஒரு லீவ் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உங்கள் சரீரம் ஆட்டோமேட்டிக்காக ஆகாரத்தை தேடத்தான் செய்யும். அதனுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நிச்சயமாக அந்த வயிறு வந்து பசி எடுக்கும், அந்த ஆகாரத்தை தேடும். ஸோ இட் இஸ் பெட்டர். பட் ஆனால் மஸ்ட்டு கிடையாது. என்னால் வேலைக்கும் போயிட்டு அந்த டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ண முடியும். காலைல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு டைமை நான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். மத்தியானம் என் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது நான் வந்து அந்த நேரத்தை செலவிட்டு நான் என்னால் உபவாசம் இருக்க முடியும். நைட்டில் வந்து திரும்ப நான் வீட்டுக்கு வந்து நான் உபவாசிக்க முடியும். ஸோ அந்த 3 நேரமும் எனக்கு தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கி வைக்க முடியும். நான் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நான் அந்த நேரத்தை கொடுத்து என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒர்க்குக்கு போகிறவங்க கூட ஃபாஸ்ட் பண்ணலாம். ஓகே ஆண்டி. ஆண்டி இப்போ இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் போது நமக்கு பசியே எடுக்காது ஆண்டி? கட்டாயமாக பசி எடுக்கும். ஏன்னா இந்த மாம்ச சரீரம் தான். நீங்கள் என்ன தான் 10 நாள் 15 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலுமே கூட நிச்சயமாக அந்த வயிறு வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. பசிக்கத்தான் செய்யும். பட் அந்த நேரங்களில் த பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு ட்ரிங்க் வாட்டர். ஏன்னா பசியே வந்து எப்போ எடுக்கும்னா நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் வயிற்றில் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் போது தான் பசின்றது வரும். ஸோ அந்த டைமில் இம்மீடியட்டாக நம்ம தண்ணி குடிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த தண்ணி ஒரு 3 or 4 glasses ஆஃப் வாட்டர் குடிக்கும்போது அந்த பசியை வந்து அது அடக்கிரும். ஸோ வாட்டர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளூயிட் உங்கள் சரீரத்துக்குள்ளே போயிட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸஸையும் டைலேட் பண்ணிடும். ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் கொடுக்கும். நீங்கள் மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ பசியை எடுக்காதுன்றது கிடையவே கிடையாது. டெஃபினெட்லி பசிக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் அப்டெய்னிங் ஃப்ரம் ஃபுட், ஆகாரத்தை தவிர்க்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ளூயிட்ஸ், காஃபி டீ தவிர்த்துருங்கன்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ், அந்த மாதிரி நல்ல உங்கள் சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எதுவோ அதை பார்த்து அந்த லிக்விட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபுட்டு வந்து தவிர்த்துக்கலாம். சூப்பர் ஆண்டி. ஸோ இன்றைக்கி ஃபாஸ்டிங் எப்படி பண்ணணும் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸே வந்துட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டாண்டி நிச்சயமாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் பண்ணும்போது வந்து அதை வைஸாகவும் பண்ண எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக. அண்ட் இதை நம்ம சரியாக செய்யும்போது அந்த பலன்களையும் கட்டாயமாக நம்ம அனுபவிக்காமல் போக மாட்டோம். ஓகே ஆண்டி, சூப்பர் ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டி இன்றைக்கி வந்து இந்த ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ், அது எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும் இதெல்லாம் குறித்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? எஸ், நம்ம தேவனுக்காக செய்யும்போது சரியான விதத்தில் செய்யும்போது நிச்சயமாக அதன் பலன்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த
106 எபிசோட்ஸ் ஆஃப் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான உங்கள் சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வாரத்தோட நம்ம இந்த பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா நம்ம இன்னும் சீக்கிரத்தில் ஒரு புதிய ப்ரோக்ராமோட வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். ஓகே, இந்த புதிய ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபா. சைனிங் ஆஃப்.